வணக்கம் வியூவர்ஸ், ட்ரை தி ரெசிபி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாகற்காய் ஸ்டஃப்டு ஃப்ரை. இந்த பாகற்காய் ஸ்டஃப்டு ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கசப்புத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு இருந்தாலும் இதில் நிறைய மருத்துவ நலன்கள் நமக்கு இருக்கு. அதனால வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இந்த பாகற்காயை எடுத்துக்கிறது நல்லது. இதை நம்ம இந்த கசப்புத்தன்மை இல்லாமல் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பாகற்காயை நான் இப்போ இங்கே க்ளீன் பண்ணிட்டு மாதிரி க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிருங்க. இது ஒரு சின்ன சைஸ் பாவக்காய் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த விதையெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இதெல்லாம் தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு அரை லெமன் சைஸில் புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி இதோட சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே நீங்கள் இதை ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, முழு தனியா, அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பவுடர்லாம் நம்ம அரைச்சிக்கணும். இந்த மாதிரி பவுடரை அரைச்சி நீங்கள் இதை செப்பரேட்டாக வச்சுங்க. திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் இந்த பேனில் விட்டு தாளிக்கிறதுக்கு சும்மா கொஞ்சமாக சீரகம், ஒரு 5 பல் பூண்டு நான் இங்கே பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு அரை வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குந்து இதோட சேர்த்து கருவேப்பிலை இதோட சேர்த்து எல்லாம் நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலாவை நீங்கள் இதில் சேர்த்து ஒன்றா கிளறி விடுங்க. தயிர் சாதத்துக்கு ஒரு ஆப்டான சைடிஷ்ங்க. தேவையான அளவு உப்பு, அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த ரெசிபி. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது கூட ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சிட்டு நீங்கள் இந்த மசாலாவை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இது கூட நறுக்குன கொத்தமல்லி. இப்போ நம்ம பாவக்காய் நல்ல அந்த புளி தண்ணியில் ஊறி இருக்கு. ஓரளவுக்கு கசப்பு தன்மை அதுலேருந்து வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த பாவக்காவை நம்ம கழுவி எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை இதில் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ஓவர் ஸ்டஃப் பண்ணாதீங்க, ஏன்னா வெளியே வந்துடும். ஆல்ரெடி நம்ம ஒரு பக்கம் ஓப்பனில் தான் வச்சுருக்கோம். இப்போது எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க. அப்போ தான் ரோஸ்ட் ஆகிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மசாலா எந்த பக்கம் நம்ம ஸ்டஃப் பண்ணி ஓப்பனாக இருக்கோ அந்த சைடை நீங்கள் ஃபஸ்ட்டில் வைங்க. அப்போ தான் அந்த மசாலா ரோஸ்ட் ஆகி அப்படியே அது செட்டில் ஆகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒவ்வொரு பக்கமாக திருப்பி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பாகற்காய் ஸ்டஃப்டு ஃப்ரை ரெடிங்க. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை த ரெசிபி.